ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஎஸில் நான் எனக்கே ஒரு சேலஞ்ச் கொடுத்துக்கிட்டேன் இந்த மேட்ச்சில். ஸோ இந்த ரவுண்டில் நான் என்ன நினச்சேன்னா, கில்லெல்லாம் P90 எடுக்கணும். கோர்ஸ் P90 இஸ் மை ஃபேவரட் கன் காய்ஸ். உங்களோட ஃபேவரட் கன் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். ஸோ இங்கே என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம டீம்மேட் 3 பேரில் இப்போ 2 பேர் அவுட் ஆயிடுறாங்க காய்ஸ். ஸோ நான் என்ன நினச்சேன், சரி இன்னொரு டீம்மேட் இருக்கானே, நானும் இங்கே உக்காந்து உள்ளே எவனா வந்தால் அடிக்கலாம் எனிமி அப்படின்ட்டு இங்கே உக்காந்துட்டு இருந்தேன். பார்த்தா எனிமி ரொம்ப நாள் ஆச்சு எவனும் இல்லை. நான் பார்த்தேன்னா பாட் ஃபயர் கூட பண்ணேன், எவனா வருவான் உள்ளே சரின்னு பார்த்தா எவனுமே உள்ளே வரல காய்ஸ். ஸோ இதுக்குள்ளே என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் நம்ம டீம்மேட் ஒருத்தன் தான், அவன் கூட போல நான் இங்கே பார்த்தீங்கன்னா கேம்பிங் பண்ணிருந்தேன். ஸோ அவனை அடிச்சிடுறாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி அடித்தவனா அடித்து நாக் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போமே பார்த்தா இன்னும் 2 பேர் இருந்தாங்க. ஸோ 1v2 இல்லை 1v3 இருந்துச்சு, அவனை அடிச்சுட்டு இப்போ 2 ஆச்சு கைஸ். இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹார்ட் பீட் ரேஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா தோத்தா டீம் தோற்றுரும், ஜெயிச்சா ஓகே நம்மளோட மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. சரி எப்படியாச்சும் ஜெயிக்கணுன்ட்டு நானும் அந்த வாலை உடச்சி இவனை அடிச்சிட்டேன். ஸோ இவனை அடித்தோடனே அவன் டீம்மேட் அங்கே அந்த வால்கிட்ட இருந்து அடித்தான், அவனையும் அடித்தாச்சு. ஆனால் அவன் இன்னொரு வால் போட்டாங்க. ஸோ வால் பின்னாடி போனான்னா அதை உடச்சிட்டு அவனை அடிச்சுட்டு லாஸ்ட்டில் ட்ரிப்பிள் டேக் டவுன் அப்படின்னு இப்போ வரும். அவ்வளோதான் கைஸ், மிஷின் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா அது எனக்கு தான் தெரியும். திக் 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 திக். ஸோ பாய் கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா.